புதிய மாநில தலைவர் வந்திருக்காரு. பழைய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவரோட செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும், என்ன எப்படி நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது, அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல. அப்படிங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்குன்னா? பதவி ஏற்று அவர் 24 மணி நேரம் தாங்க ஆச்சு. அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி. நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம். இல்லைங்க பேரன் பிறந்துட்டாருங்க, இல்ல கொள்ளு பேரன் பிறந்துட்டாருங்க, எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல. மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். தேர்தல் அரசியலையும் சரி, கட்சி வேலைகளிலேயும் சரி, தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க கட்சியில தலைமை பொறுப்பு என்பது வரிசையிலே முதலில் நிற்கக்கூடிய நபர் தலைவர். இதுதான் கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரசிடென்ட் பிரசைட்ஸ், டீம் டிசைட்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். குழு முடிவு செய்யும், தலைவர் செயல்படுத்துவார். அந்த வகையிலே இன்று மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர். கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும், அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான். இங்கு கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும். they bring good practices, they bring good people. சோ அந்த வகையில தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம். அவருடைய பணி சிறப்பதற்கு, ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில அவர் எங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும். ஜனநாயக ரீதியா மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க மாணவர் காலத்திலிருந்து கட்சியில இருக்கக்கூடிய நபர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர். அவர் ஒரு 8-9 வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆயிட்டாரு. அண்ணாமலை கட்சிக்கு 2 வருஷத்துல மாநில தலைவர் ஆயிட்டாரு. அப்படிங்கிறப்ப நீண்ட காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்புகள் தவற விடப்படுதா? நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க. 4 வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த கட்சியில தேசிய தலைவராக ஆக்கியிருக்கீங்க. அதையும் யோசிக்கல, அதையும் உங்களோட பார்வையில படல. முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே, இது பெரிய பொறுப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம். என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல எல்லாம் நான் நிறைய பேர்த்து சொல்ல முடியும். இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு தலைவருமே, இப்ப நானே என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்ல, இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டாங்கிற 1% எண்ணம் கூட எனக்கு இல்ல. மாநில தலைவர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எதுவுமே இல்லையா? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் இந்த கட்சியில எனக்கு இது வேணும், இது வேணும், அது அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. கட்சி பணி செய்வோம். எந்த நேரத்துல எந்த பணி என்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குன்னு கட்சி நினைக்குதோ அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அதனால அப்படிதான் நான் அரசியல் என்னோட பாதையை அமைச்சிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த விதமான வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இல்ல ஏமாற்றம் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ எம் மோர் ஹாப்பி. கட்சி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் 1987 நான் கட்சி இல்ல ஏபிவிபி மாணவர் அமைப்புல சேரும் போது எங்களோட அமைப்பு பேரை வெளியில சொன்னா கூட உச்சரிக்க கூட சிரமப்படுவாங்க.
அன்றைக்கு நான் கட்சியில் இணைகின்ற பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும் என்பது கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் மட்டுமல்ல, இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நேஷன் ஃபர்ஸ்ட், இந்த நாடு முக்கியம், அதற்கு பின்பாக கட்சி, அதற்கு பின்பாக தனி மனிதர் என்று எங்களை பழக்கப்படுத்தி இருக்கு இந்த கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.